ஆனால் நாம் யார்? முன்னாடி அந்த கேள்வி கேட்டிருக்கிறேன், இப்பவும் நான் அந்த கேள்வி கேட்கிறேன். நாம் யார்? தேவனுடைய நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு தெரியுமா? கிறிஸ்தவர்கள் என்ற ஐடென்டிட்டி. ஆமா, உண்மைதான். அதையும் தாண்டி ஏன் பயங்கரீங்க? பரலோகத்திற்கு கிறிஸ்தவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லையா? ஆசாரிய கூட்டம். அதையும் தாண்டி இரண்டாம் வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள். சரி, இன்னும் வரல. நம்ம ஆன்சர் என்னங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. யார் நம்ம? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். சரி, நம்மளை பார்த்து அப்படியே கேட்கிறாங்க. எல்லாம் நம்ம வச்சுக்கிட்ட பேர்கள் தான். நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்கிற காரியம் என்ன? இல்ல, இன்னும் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையே. நம்ம யாருன்னு நமக்கு தெரியலையே. அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. நாம் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசிகள். அதுல என்ன சந்தேகம் வருது நமக்கு சொல்றதுக்கு? அதுல என்ன வெக்க இருக்குன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே சொல்றேன், அதுல நாம் வெக்கப்படாதவர்களாக சொல்ல வேண்டும். யாராவது ஒருத்தரே நம்ம ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசின்னு சொல்ல வாய் வரல. அப்போ இந்த வசனம் தான் என்ன வருது? உன் தேவனையை சந்திக்கதான். நம்ம சபைகளில் மட்டும்தான் இந்த வசனம் மேலே இருக்கும். வேற எந்த சபையிலும் அதிகமாக இருக்காது. இந்த வசனம் இருக்கும். இல்லைன்னா வெளிப்படுத்த விசேஷத்தில் உள்ள நான் இதோ சீக்கிரமாக நான் வருகிறேன். இன்றைக்கு நாம் சற்று ஆழமாக சிந்திக்க போகின்றோம். நாம் யாருன்னு சொன்ன மீதமான திருச்சபை, the remnant church. அந்த remnant churchலயும் we are remnant people. மீதமான திருச்சபையில் மீதமானவர்கள். நாளைக்கு காலையில் பார்த்தோம்னா சில நேரங்களில் உட்கார்றதுக்கு இடம் இருக்காது இல்லையா? இடம் இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் நேரம் இருக்கும். ஆனா ஓய்வு நாள் ஆரம்ப நேரத்திலே நேரம் இருப்பதில்லை. சிலர் வயோதிக காரணம், சிலர் தூரம். ஆனால் வர வேண்டியவர்களும் வருவதில்லை. சரியா? வர முடியும், ஆனா வர்றதில்லை. அப்போ மீதமானவர்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா? அந்த மீதமான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு ஒரு ஐடென்டிட்டி உண்டு. இப்ப ராஜேந்திரன் என்று சொன்னால் அவரா அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்றீங்க இல்லையா? அப்போ என்ன ஐடென்டிட்டி நாம கொடுக்கலாம்? சாபத். வேற? சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 17வது வசனத்தில் தான் வாசிக்கிறோம். அவங்க நம்ம என்ன செய்வாங்க? பிசாசானவன் வலுசற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி உடையவர்களுமாகிய அவனுடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிட்டு. அப்ப நம்ம யாரு? கற்பனையை கைக்கொள்கிறவர்கள். சந்தேகம் இருக்குதா? இல்ல. சரி, அதோட இன்னொரு காரியத்தை சொல்றாங்க. என்னது? இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் வாசிப்போம் என்றால் the spirit of prophecy என்று இருக்கும். சரியா? அப்படி என்றால் தீர்க்க தரிசனத்தை உடைய ஆவியை உடைய ஒரு சபை. அதுல எந்த சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த கடைசி நாட்களிலே இந்த செய்திகளை தான் அதிகமாக நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப நமக்குள்ள ஒரு அடையாளம் என்ன? 10 கற்பனைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதனால தான் ஓய்வு நாளுக்கு வரோம். இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை குறித்து எவ்வளவு தூரம் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அதனால தான் இந்த வசனத்தை அடிக்கடி நான் சொல்ல போறேன். நாம் பாதியை மறைச்சு வச்சுட்டோம். எதை மறைத்து வைத்திருக்கிறோம்? என்ன வார்த்தையை மறைச்சு வச்சிருக்கிறோம்? ஆயத்தப்படு என்ற வார்த்தையை நாம் மறைத்து வைத்திருக்கிறோம். அது வேணும் மறைச்சு வைக்கல, நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக நாம் மறைத்து வைத்திருக்கிறோம்.
ஏன்னா இந்த ஸ்கிரீன் பிளே ஒன்றும் வேற இடம் இல்லை நமக்கு. ஆனால் இந்த வசனத்தை பார்த்த உடனே நமக்கு தெரியும், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படி. எங்க இருக்குது? ஆமோஸ் 4:12. ஓகே, உண்மையிலே பாராட்ட வேண்டும். ஆனால் நம்முடைய சபையின் நிலை என்ன? நமக்கு உடனே என்ன ஞாபகம் வரும்? 7 சபைகளை குறித்த செய்தி. அதிலே கடைசி சபையின் செய்தி. எந்த சபை? லவோதிக்கே சபை. அந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? இல்ல கண்டிஷன் என்று சொன்ன கண்டமனேஷன். நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறாய். இன்னைக்கு நம்ம சபையை மட்டும் சொல்லலை, நான் பொதுவாகவே நம்முடைய சபைகளை குறித்து ஒரு அக்கறை. அநேக இடங்களுக்கு நான் கடந்து செல்கிறவன். நான் காண்கின்ற காரியங்களின் அடிப்படையில் நான் இப்பொழுது இந்த செய்தி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இவர் எனக்கு போன் பண்ணி சொன்னதிலிருந்து என்ன செய்தியை நான் பகிர்ந்து கொள்வது? ஜெபத்தோடு அநேக காரியங்களை குறித்து நாங்கள் ஆராய்ச்சி செய்து படித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் கேட்கிறீங்களோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை எப்படியாகிலும் சொல்ல வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்பதை நான் உணர்ந்தேன். இன்றைக்கு நம்முடைய சபை வளர்கிறதா? ஆமாவா இல்லையா? ஆம். சரியா? நம்முடைய சபையில் சத்தியம் இருக்கிறதா? இருக்கு. ஆனா நம்முடைய சபையின் வளர்ச்சி அடைய இன்னொரு காரியம் குறைந்து கொண்டிருக்கிறது. என்ன காரியம் தெரியுமா? பரிசுத்தம் குறைந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சபை வளர வளர நாம் பரிசுத்தத்தில் வளர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் பரிசுத்தத்தில் குறையப்பட்டவர்களாகவே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் இன்னும் ஆழமா படிக்க போறோம். சத்தியம் இருக்கிறது, ஆனால் அந்த சத்தியத்தின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை. யோசிச்சு பார்க்கிறீங்களா? இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எப்படி ஏற்றுக்கொண்டோம், இப்பொழுது எவ்வளவு தூரம் இருக்கிறோம்? முன்னாடி ஒரு தடவை இதே கொட்டேஷன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொந்தளிப்பு வந்தது. என்ன கொந்தளிப்பு வந்துச்சு தெரியுமா? எல்லாம் வைக்கமையார் அவர்கள் சொன்னார்கள், 20 பேரில் ஒருவர் கூட நம்முடைய சபையில் ஆயத்தமாக இல்லை. அது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்டியன் சர்வீசஸ் பக்கம் 41 அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், 1893ஆம் ஆண்டு ஜெனரல் கான்ஃபரன்ஸ் புல்லட்டின்ல அது போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க? not one in 20 whose names are registered upon the church books are prepared to close their earthly history. That was a strong statement. பார்க்கிறீங்களா? உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அப்போ 20 பேர்ல ஒருத்தர் கூட நம்ம ஆயத்தமா இல்லைன்னு சொன்னா நானும் நீங்களும் எங்க இருக்கிறோம் யோசிச்சு பார்ப்போம். இது ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு உண்மைதான். ஏற்றுக்கொள்வதற்கு மனம் ஒப்புக்கொள்வதில்லை. ரொம்ப கஷ்டம். நான் யார்? மார்க்கெட்டி சொல்லக்கூடிய காரியம், நான் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசி, மீதமான திருச்சபையின் ஒரு மகன், தேவனால் அழைக்கப்பட்டவன். எங்கோ இருந்த என்னை தேவன் அழைத்துக் கொண்டு வந்தார். இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னொரு காரியம், ஏர்லி ரைட்டிங்ஸ் என்ற புத்தகத்திலே எலன் ஒயிட் அம்மையார் அவர்கள் 71ஆம் பக்கத்துல எழுதுகிறாங்க, I saw that many were neglecting the preparation so needful and were looking to the time of refreshing and the later rain to fit them to stand in the day of the Lord. Oh, how many I saw in the time of trouble without shelter. ரொம்ப அழகாக எழுதுகிறார்கள். அநேகர் இந்த ஆயத்தப்படக்கூடிய காரியங்களிலே புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொண்டு பரிசுத்தத்தில் அவர்கள் வளர்ந்து கொண்டு வரும்போது மட்டுமே தான் பின்மாறி மழையை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக அவர்கள் ஆயத்தப்படாவிட்டால் ஆண்டவருடைய கர்த்தருடைய நாளுக்கென்று அவர்கள் ஆயத்தம் அடைய முடியாது. அது சொல்றாங்க. அந்த யாக்கோபின் இக்கட்டு காலங்கள் வரும் பொழுது அவர்கள் எங்கு செல்வதென்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள்.
இருக்கிறதை நான் கண்டேன் என்று என்கின்றார்கள். I heard the repeated words. அவங்க சொல்றாங்க, நான் ஒரு வார்த்தை என்னுடைய காதிலே தொனித்துக் கொண்டே இருந்தது. Get ready, get ready, get ready. ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, ஆயத்தப்படு என்ற செய்தி என் காதுகளிலே ஒலித்துக் கொண்டே இருந்தது. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா? இந்த சபையை போல ஒரு சத்தியம் செறிவுறுத்த அதிகமான சத்தியங்களை கொண்ட ஒரு சபை உலகத்தில் எங்கேயும் இல்லை. நீங்களாம் எத்தனை சர்ச்சுக்கு போயிருக்கீங்கன்னு தெரியாது. நான் அத்தனை சபைகளின் சத்தியங்களையும் படித்து விட்டுதான் நான் இந்த சபையிலே கடைசியிலே தேவன் என்னை அனுமதித்தார். நீ படிச்சுப்பா, படிச்சேன். இன்றைக்கு எனக்கு தெரியும், ஆணித்தரமாக எங்கிருந்தும் யாரோடும் பேசுவதற்கு தேவன் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த சபைகளிலே என்ன இல்லை என்பதை தேவன் எனக்கு தெரியப்படுத்தினார். You name any church, I would be able to tell you. ஆனால் சத்தியம் இருக்குது, ஆனா என்ன இல்லை, நாம் ஆயத்தம் இல்லை. உன் தேவனை சந்திக்கும்படி வர்றோம், ஆயத்தப்படுவதற்காக வந்ததில்லை. உலகம் எப்படி இருக்குது, இந்த சபை எப்படி இருக்குன்னா, சபைக்குள்ளாக உலகம் வர ஆரம்பித்து விட்டது. நேரம் இருக்கும்போது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் ஒரு குவார்டருக்கு முன்னாடி இதெல்லாம் படித்தோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்களை வாசிச்சுன்னு சொன்னா, மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துன்மார்க்கம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியமாய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் தேசத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இன்றைக்கு இதெல்லாம் எங்க காணப்படுது தெரியுமா? இங்க என்கிட்ட. நான் என்னிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் இந்த காரியங்கள் என்னுள் இருப்பதினால்தான், உலகம் எனக்குள்ளாக இருப்பதினால்தான் நான் என்ன செய்யறதில்லை, ஆயத்தப்படுவதில்லை. இந்த காலகட்டத்திற்கு நான் ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால், என்னை நான் அதிகமாக நேசிக்கின்ற ஒரு காலம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாரம் பவுலார் சொன்னார். ஆனா இன்றைக்கு என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கின்றன யோசிச்சு பார்க்கலாம். இன்றைக்கு ஹீரோயிக் ஆட்டிடியூட்ஸ் நம்ம மத்தியில் அதிகமாக அதுதான் காணப்பட வேண்டும். இன்னொன்று, உலக பிரகாரமான இசைகளில் நாம் லயித்து இருக்கிறோம். இன்னொரு காரியம், சபையில் பரிசுத்த குறைவு. இது என்ன பரிசுத்தம் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எலன் ஒயிட் அம்மையார் அவர்கள் Testimonies for the Church Volume 5 540-41 பக்கத்தில் எழுதுறாங்க, if the heart is corrupt, the whole character will be wrong. நம்முடைய இருதயம் கரைப்பட்டு இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம், நற்பண்புகள் எல்லாம் கரைப்பட்டு இருக்கும். இப்ப அதான் பரிசுத்த குறைவு. ஏன் நம்மில் வித்தியாசங்கள் காணப்படுகின்றன? ஏன் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில் காணப்பட்ட ஒரு ஐக்கியம் நம் மத்தியிலே காணப்படுவதில்லை? காரணம் இதுதான் பிரச்சனை. இன்னொரு காரணம், மத்திய 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்ல, அக்கிரம் மிகுதியாவதினால் என்ன ஆகுமா? அநேகருடைய அன்பு தனி போல் சொல்லியிருந்தேன்னா நான் ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பேன். அநேகருடைய அன்பு தனித்து போகும். யாருடைய அன்பு தனித்து போகக்கூடாது? மீதமான திருச்சபையில் மீதமாயிருப்பவர்களின் அன்பு தனித்து போகக்கூடாது. சமீபத்திலே ஒரு குடும்பத்தை, நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அவங்க வர்றதை நிறுத்திட்டாங்க. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என்ன பாஸ்டர்
சொன்னாங்க, பாஸ்டர் 3 வருஷத்துக்கு மேல 3 வருஷத்துக்கு மேல அந்த சர்ச்சுக்கு வர்றோம், அங்க ஒருத்தராவது எங்கள்கிட்ட வந்து அன்போடு பேசினதில்லை. நாங்க வந்து ஒரு அந்நியர்களாக அந்த சபைக்கு வந்து சென்று கொண்டிருக்கோம். எனக்கு குத்தப்பட்டது. அன்னைக்கு ராத்திரியில எனக்கு தூக்கம் இல்லை. ஏன் தெரியுமா? நானும் உங்களில் ஒருவனாக அவர்களை விசாரிக்காமல் இருந்தேனே. ஏன் அந்த அன்பு என்னிடத்தில் காணாமல் போய்விட்டது? நான் விசாரிச்சேன். அநேக நேரங்களில் அவர்களை குறித்து கேட்பேன். யாராவது பூப்பாட்டிட்ட இல்லைன்னு யாருக்காவது கேட்பேன், இவங்கெல்லாம் காணுமே, இவங்க எங்க போச்சுது, இன்னொருவா இருந்தாங்க கடைசியில் வந்து உட்காருமே, அவங்க எங்க? அநேகரை தெரியும். 92ஆம் ஆண்டிலிருந்து வரக்கூடிய அநேகர் தெரியும். வேலை நெய்யா முடியல, வரல. இதே போல அநேகர் உண்டு. ஆனால் வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருப்பவர்கள் நம்முடைய சபைக்கு வந்து செல்லும் பொழுது அவர்களை விசாரிப்பாதில்லை. இதுதான் அன்பு தனிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரொம்ப வெட்கப்பட்டேன், வெட்கி தலை குனிந்தேன். என்னை ஒரு மூப்பன் என்று சொல்வதற்கு கூட அருகே இல்லாதவனாக, அருகதை இல்லாதவனாக நான் உணர்த்தப்பட்டேன். காரணம், உனக்கு ஒரு பங்கு இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். அன்பு தனிந்து போனது. என்ன விதமான அன்பு இந்த உலகம்? புளித்து போன அன்பு. இன்னைக்கு பெரும்பாலான காரியங்கள் விமர்சனங்களினாலும் பொறாமைகளினாலும் பிரிவுகளினாலும் தான் நம்முடைய சபை ஆட்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மன்னிக்கவும், நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. வேதாகமத்தில் அன்பு என்று சொல்லப்பட்டால் அது உணர்ச்சி அல்ல. லவ் 4 letter word இல்லையா? லவ்னு சொன்னா உலக பிரகாரமாக இருக்கிறவர்களுக்கு அதனுடைய அர்த்தம் வேறு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, மீதமான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, மீதமான திருச்சபையிலும் மீதமானவர்களுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. என்ன தெரியுமா? அதுதான் தேவனுடைய இயல்பு. எவ்வளவு தூரம் நம்ம தேவனை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். நான் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? தெரிந்த பின்பும் ஆண்டவர் என்னை நேசித்தார் அல்லவா? அப்போ அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். இப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன், நான் தேவனை அறிந்திருக்கிறேனா? தேவனை அறிந்திருந்தால் அன்புள்ளவராக நான் நடந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படி நடக்காததினாலே நான் இன்னும் தேவனை அறியவில்லை என்பதை தேவன் இன்னும் உணர்த்தினார். அதான் நீங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு வாரமாக போராட்டத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். இந்த செய்தியை ஆயத்தப்படுத்திக் கொண்டேன். எல்லா அன்பும் ஒரே மாதிரி இல்லை. ஆனால் தேவ அன்பு, உலக அன்பு, 2 விதமா தான் வேதாகமும் பிரித்து பார்க்கின்றது. தேவ அன்பு, உலக அன்பு. தேவ அன்புன்னா என்ன? உடனே நமக்கு வர வேண்டிய, நினைவிற்கு வர வேண்டிய வசனம் எது தெரியுமா? யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்ததிலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதான் உலக அன்பு இல்ல. தேவன் எனக்கா இத்தனை கிருபை, பாவியாகிய அன்பை செலுத்த தெரியாத எனக்கு தேவன் இவ்வளவு அன்பை செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், ஒரு பெரிய தியாகத்தை கல்வாரி சிலுவையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நான் நல்லவன் நினைச்ச ஆண்டவர் செஞ்சாரு. அங்கு ரோமர்ல வாசம் சொன்னா 5:8 நாம் இன்னும் பாவிகளாய் இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்தாரே. நானும் நீங்களும் பாவிகளாக இருக்கும் போதுதான் ஆண்டவர் மரித்தார். அவர் மரித்ததின் விளைவாக, அவருடைய அன்பின் விளைவாக இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சபையிலே அங்கத்தினர்களாகி நம்ம எல்லாம் சொன்னோம். என்ன சொன்னோம்? விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் within quotes. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாம் வைட் அம்மையார் அவர்கள் எழுதியிருந்தார்கள். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்ற புத்தகம் 59வது பக்கத்துல, love is the basis of godliness. அன்பு தேவனுடைய குணாதிசயத்திற்கு ஒரு அடிப்படையான தத்துவம். Whatever the provision,
No man has a pure love to God unless he has unselfish love for his brother. எந்த ஒரு சொந்த சகோதரனுக்கு அன்பு செலுத்தாதவன் என்ன இல்ல, ஒரு உண்மையான பரிசுத்தமான அன்பு அவனிடத்தில் இல்லை. நமக்கு தெரியும் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை வாசிச்சோம்னா அது அன்பின் அதிகாரம் என்று நமக்கு நல்லா தெரியும். நீடிய சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது, பொறாமை கொள்ளாது, பெருமை பண்ணாது, சுயநலம் இல்லாது, பொறுமை, மன்னிப்பு, தியாகம், சுயநலம் இல்லாத மற்றவர்களின் நன்மையை தேடுகின்ற காரியங்கள். இன்னைக்கு அது இருக்குதா? உலக அன்பு ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? உலக அன்பு எப்படி இருக்கும்? உணர்ச்சிகளோடு பேசக்கூடியது, சென்சிட்டிவ் லவ். அப்படி அவங்க பேசுறது பார்த்து நம்ம மயங்கிற மாதிரி ஒரு ஆசை, ஒரு சுயநலம். அதான் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்தீங்கன்னா, மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் முதல்ல வாசித்த அந்த வசனத்தை தங்களை தாங்களே நேசிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? செல்ஃப் லவ் கல்ச்சர். ஒரு புதிய கல்ச்சர். சுயமாக நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு உலகம் சொல்ற ஒரு கேப்ஷன் என்ன தெரியுமா? நீ உன்னை மகிழ்ச்சி செய்யக்கூடிய விஷயத்தை மட்டும் செய். உன்னை மகிழ்ச்சி செய்யக்கூடிய காரியத்தை மட்டும் செய். உனக்கு பிடிக்கலையா செய்யாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இன் கான்ட்ராஸ்ட் மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனம் வாசிச்சோமா? ஒருவன் நம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்ம என்ன செய்றோம்? நம்மை நாம் வெறுத்திருக்கிறோமா? சுயநலமற்ற அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் பாடுபட்டு மரித்தாரே, அந்த சுயநலமற்ற அன்பு நம்மிடத்தில் காணப்படுகின்றதா? இந்த உலக அன்பெல்லாம் நிலையானது கிடையாது. இன்னைக்கு பார்த்து நல்லா சிரிப்பாங்க, நாளைக்கு மூஞ்சி திருப்பி போயிடுவாங்க. இன்றைக்கு பார்த்து ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வந்து பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா கண்டுக்கிடாம போயிடுவாங்க. ஒரு சுயநலத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது அவர்களுடைய சுய திருப்தியை அடைந்து கொள்வதற்காக, அவர்களுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அவர்கள் காண்பிக்கின்ற ஒரு வேஷம். 1 யோவான் 2 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. நமக்கு வேதத்தில் உள்ள வார்த்தைகளும் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபஸி வச்சு தான் பேசணும். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இப்ப நம்ம என்னை நானே கேட்டுக்கொண்ட கேள்வி, நான் உலகத்தில் அன்பு கூறுகிறேனா, இல்லாவிட்டால் உலக பிரகாரமாக அன்பு கூறுகிறேனா? யாரை பார்த்து பேசினாலும் என்ன பேசினாலும் உண்மையான காரியத்தை நான் பேச மறுக்கிறவனாக இருப்பேன் என்று சொன்னால், உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு, அதுக்கு பேர் என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல? இன்டெகிரிட்டி. நம்ம உள்ள என்ன இருக்கிறதோ அதை பேச வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஹிப்போக்ரசியா இருக்கிறோம். உள்ள ஒண்ணு வச்சு பேசுறோம், வெளியில ஒண்ணு. உதடுகள் பேசுவது இருதயத்தின் நினைவுகளாக இருப்பதில்லை. ஆண்டவர் அவருக்கு பிடிக்கல. அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. எல்லாம் வைக்கமியார் அவர்கள் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ் 551 பக்கத்துல supreme love for God and unselfish love for one another, this is the best gift our heavenly Father can bestow. Supreme love for God. எந்த சூழ்நிலையிலும் பவுல் சொல்றார் இல்லையா, நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நான் என் ஆண்டவரை பின்தொடர்வேன். அதோட நிறுத்திருந்தேன்னா நல்லாவே இருந்திருக்கும். அது என்ன? the best gift our heavenly Father can bestow என்ன தெரியுமா? love for one another.
ஆண்டவரிடத்தில் நான் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்வது எளிதான காரியம். ஆனா எது கஷ்டம் தெரியுமா? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்போ நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு தான் சிலுவை. அதை குறித்து நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. வைட்டு மேல சொல்றாங்க, டெய்லி ஒரு 5 நிமிஷம் சிலுவை குறித்து சிந்திக்க வேண்டும். அங்கேதான் நீதியும் அன்பும் சந்தித்த இடம். சிலுவையில் தான் பாவிகளுக்காக கிறிஸ்து இயேசு சிலுவையிலே மரித்தாரே, உயிர்த்தெழுந்தாரே. எதற்காக என்று சொன்னால், அந்த ஏதேன் தோட்டத்திலே சொன்னார் இல்லையா, பாவத்தின் சம்பளம் மரணம். உன் தலை தேவன் நசுக்குவார், நீ அவர் புதிங்காலை நசுக்குவாய். சொன்ன வாக்குத்தத்தம் தேவன் நிறைவேற்றத்தக்கதாக ஒரு நீதி வெளிப்பட்டது. அதே நேரம் நம்மை பார்த்து சொல்ற, உனக்காக நான் மரித்தேனே, நீ எனக்காக நீ என்ன செய்தாய்? ஒரே இடத்துல சந்திக்கிற ஒரு இடம், இரக்கமும் கிருபையும் முத்தம் செய்து கொண்ட இடங்கள். அது எப்படின்னு சொன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக எதையும் செய்ய துணிவாள். அதைவிட ஒரு மேலான ஒரு அன்பு தேவன் நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். இப்போ அந்த 24:12 வருமே கொஞ்சம். என்னது? மத்திய 24:12 அக்கிரம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இந்த அன்பு எங்கெல்லாம் தணிந்து போகுது யாராவது யோசிச்சு பார்க்குறீங்களா? முதல்ல குடும்பத்துல அன்பு குறைந்து, குடும்பத்திற்குள்ளாக அன்பே இல்லை. சகோதர சகோதரிகளுக்குள்ளாக, புருஷன் மனைவிக்குள்ளாக, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக, சகோதர சகோதரிகளுக்குள்ளாக இல்லை, ரொம்ப குறைஞ்சு போச்சு. நானா இப்போ அடிக்கடி என்னுடைய செய்திகள்ல பழைய காரியங்கள் எல்லாம் நினைவு கொண்டு நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படிப்பட்ட இப்படியெல்லாம் இருக்கிற வசதிகள்லாம் கூட இல்லை அப்போ. ஆனால் அப்பொழுது இருந்த ஐக்கியம் இப்பொழுது இருக்கிறதா என்றால் இல்லை. குடும்பத்தில் அன்பு குறைகின்றது. அதுக்கு அடுத்து எங்க அன்பு தெரியுமா? சபையில் அன்பு. எங்கு கிறிஸ்துவின் அன்பு பிரசங்கிக்கப்பட வேண்டுமோ, எங்கு கிறிஸ்துவின் அன்பு பிரதிபலிக்கப்பட வேண்டுமோ, அங்கே என்னெல்லாம் போச்சுது? குடும்பத்தில் அன்பு இல்லை. இங்க இந்த குடும்பத்தில் எங்க இருக்க போது? நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்க 2 இடத்துலயும் இல்லைன்னா வெளியில போனா நம்ம அன்பு எப்படி இருக்கும்? தணிந்து போயிட்டு. ஆண்டவர் சொல்றார் யோவான் 13:35 நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்தால் அதனாலே நீங்கள் வாசிக்கும், அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். இப்போ முதல்ல கேட்ட கேள்விக்கு வரேன். நாம் யார்? எதினால்? இப்ப இவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்தால் அதனால் நீங்கள் என் சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளப்படுவார்கள். இன்னைக்கு நாம் இயேசுவின் சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளப்படுகிறோமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் கிறிஸ்துவை போல நடந்து கொண்டார்கள், பேசினார்கள். அதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன தெரியுமா? அங்கே ஒரு மன்னிப்பு இருந்தது, ஒரு சேவை இருந்தது, ஒரு தியாகம் இருந்தது. இன்றைக்கு நம்மலாம் நல்லா அழகா சர்ச்சுக்கு உடுத்திட்டு வர்றோம், உட்கார்றோம். டைம் ஆன உடனே அதுக்கு மேல we are restless, we don't want to be here anymore. உண்மையிலே அன்பு இருந்ததுன்னு சொன்னா ஆதி அப்போஸ்தலர் திருச்சபைகள் ஆலயத்தை விட்டு செல்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருந்தார்கள். இன்னும் அநேக இடங்கள்ல அப்படிப்பட்ட ஐக்கியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இங்க கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இதென்ன இவர் ரொம்ப பேசிட்டாரு. ஒரு நாள் ஆலன் பேசும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? உள்ள 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கஷ்டப்படுறோம். வெளியில போய் எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கும். அரை மணி நேரம் தான். அதை ரொம்ப கம்மியா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
நாம் ஸ்ரீலங்கா பாஷையில பேசணும்னு சொன்னா கதைப்பதற்கு அதிகமான நேரம் நமக்கு இருக்கிறது. இன்னொரு பாஷையில சொல்லணும்னா சமைப்பதற்கு அதிகமான நேரம் இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நாம் தியானிப்பதற்கு நேரம் இல்லை. அன்பு இல்லை. யார் மேல அன்பு இல்லை? மனிதர் மேல மட்டும் இல்லை, யார் மேலேயும் அன்பு இல்லாம போச்சு. ஆண்டவர் மேலே அன்பு இல்லை. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. மார்த்தாளை விட்டுறோம். இப்போ சமீபத்தில் இன்னொரு செய்தியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். மார்த்தாள் செய்த காரியம் சரிதானா? அவன் ஏன் அப்படி செஞ்சா? எப்போது ஒரு டைம் கிடைச்சா நான் பேசுறேன் அதை பற்றி. ஒரு மிஷினரி ஒருவர் குஷ்ரோகிகளுடன் வேலை செய்திருக்கிறார். எத்தனை பேர் குஷ்ரோகிகள் இருக்கிற கேம்புக்கு போயிருக்கிறீங்க? முதல்ல 1986 இருந்து 91 வரைக்கும் குஷ்ரோகிகளுடைய ஒரு ப்ராஜெக்டுக்கு நான் தான் மேனேஜராக இருந்தேன். 5 வருடங்கள் ஒரு காலனியவே அங்கு கொடுத்து வைத்திருந்தார். முதல்ல எனக்கு சொன்ன உடனே சொன்னாங்க, நீங்க தான் பிரதர் அதை போய் பார்த்துக்கணும். 7 ஸ்கூலு, அந்த 7 ஸ்கூல் பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த இதையும் கொடுத்தாரு. நான் சரி போறேன் பாஸ்டர், நம்ம தான் எது கொடுத்தாலும் போகணும்னு சொல்ற ஆட்கள் தானே. அங்கே போய் வேலை பார்த்தேன். என் கூட இந்த டாக்டர் அவர் அவங்க கையை பிடிச்சு தொட்டு அதை மருத்துவம் பார்ப்பார். எனக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் அருவருப்பாக இருந்தது. எப்படி டாக்டர் நீங்க உங்களால் செய்ய முடியுது? நான் அவர்களை நேசிக்கிறேன். அவர் நம்ம சர்ச்சில் அட்வென்டிஸ்ட்ல ஞானஸ்தானம் எடுத்தவர் தான். ஆனால் தான் அந்த ப்ராஜெக்ட் அட்ரா ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அதுக்கு பின்பாக நம்முடைய மிஷன் வேலையிலிருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு வெளியில போனேன். அங்கே போனால் என்ன தெரியுமா, அதுவும் குஷ்ரோகிகளுக்காக வேலை பார்க்கிற ஒரு இடம் தான். குஷ்ரோகிகளுடைய பிள்ளைகள், நல்ல பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு வந்து ஹாஸ்டல் வச்சு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து விட்டு அவங்க கேம்ப்ல எல்லாம் போய் வேலை செய்கிற காரியங்கள். இந்த மிஷனரி என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த குஷ்ரோகிகளுடன் குஷ்ரோகியாக பழகினார். அவர் குஷ்ரோகம் வந்துருக்குமா சொல்லுமா? கண்டிப்பா வந்திருக்கும். வந்தது அவரும் ஒரு குஷ்ரோகியாக மாறினார். அப்போ அவர் சொன்னாரு, இப்பொழுது நான் அவர்களில் ஒருவனாகி விட்டேன். இப்ப இத இன்னொரு இடத்துல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஆண்டவர் பாவியாகி எனக்கு நான் மறிக்க வேண்டிய இடத்திலே மறிப்பதற்காக அவர் தன்னை பாவமாக்கி கொண்டார். ஆனா இன்னைக்கு எந்த ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே எனக்காக உயிர் நீத்தாரோ அவருக்காக அவரை போல வாழ்ந்து காமிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனைகள் அற்றவர்களாக நாம் ஜீவித்துக் கொண்டிருப்பதனாலே அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தமா இருக்கிறோம். ரொம்ப சண்டை செய்தெல்லாம் வந்துட்டு இருக்குது. எத்தனை பேர் பயந்து போய் கேஸ் கிடைக்க போகுது இல்லைன்னு கஷ்டப்பட்டு எங்களோ தெரியாது. வீட்டில் ஆண்டி சொல்லுவாங்க, இப்படி கொரோனா மாதிரி லாக்டவுன் வருதாமே. நான் சொன்னேன், அப்பமும் தண்ணீரும் நிச்சயம், கவலைப்படாத. என்ன வந்தாலும் சரி, நீயே கவலைப்பட போற. நம்மை எளியோவை போஷித்த தேவன் இன்றைக்கும் என்னை போஷிப்பார் என்ற விசுவாசம் நமக்கு இல்லாத இருந்தால் இந்த பைபிள் தூக்கி நான் போறதுல அர்த்தமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், பேச வேண்டும் என்று விரும்புகிறார், நம்மை உணர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். தியாகியிலே கொஞ்சம் அன்பை விட்டுவிட்டார். எனக்கு ஞாபகம் இருக்கு, 76ஆம் ஆண்டிலிருந்து 78ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த சத்தியத்தை படிப்பதற்காக எனக்காக வந்து போதித்த அந்த போதகர் இப்ப இருக்கிறார், பெங்களூர்ல இருக்கிறார். அப்பப்போ கூட்டு பேசிக்கிறார். அன்றைக்கு இருந்த உற்சாகம் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நான் அடிக்கடி கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். சில நேரத்தில் பைத்தியக்காரனை போல
வேதத்தை எடுத்துக்கொண்டு பிரசங்கிப்பதற்கு நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். காரணம், அன்னைக்கும் அப்படித்தான் அலைஞ்சேன், இன்னைக்கும் அப்படித்தான் அலைகிறேன். காரணம், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லக்கூடாது என்பதற்காக. எனக்கு பட்டங்கள் கிடைக்க வேண்டும், என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக நான் செய்யவில்லை. ஆண்டவர் அன்னைக்கு ஒரு நாள் செய்தி சொல்லும் போது சொன்னேன், என்னை ஏன் ஆண்டவர் இன்னும் உயிரோடு வச்சிருக்காரு தெரியுமா? இப்ப சமீபமாக நான் பழையபடியும் ட்ரெயின்ல காட்பாடியிலிருந்து பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருந்தேன். ஒரு ப்ரொஃபசர் டாக்டர் ராஜபாளையம் பகுதியை சேர்ந்தவர். அவர் ஒரு மனைவி மகர் என் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்பர் பெர்த்தில் போய் ஏற முடியாதுப்பா, எப்படியாவது எனக்கு ஒரு பெர்த்து கிடைக்கணும். கீழே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். டிடிஆர் வந்தார், அவர்கிட்ட சொன்னேன். அவரை செக் பண்ணிட்டு மிடில் பெர்த் வேணா நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் சார், லோவர் பெர்த்து கிடைக்காதுங்க. இவர்களோடு நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். நான் யார் என்பதை சொன்னேன். என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டேன். நான் சத்திய அட்வென்டிஸ்ட் விசுவாசி என்பதை நான் சொல்லி என்னுடைய சாட்சியை சொல்லி முடிக்கும் பொழுது பக்கத்துல அந்த சைட் பெர்த்தில் ஒரு பிள்ளை உட்கார்ந்திருந்தார். பூனாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறான். அப்படி மெய் சிலிர்த்து போனான். சார், உண்மையிலே நான் நம்பவே முடியல. நான் சொன்னேன், என் தேவன் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்க 3 பேருக்கு சொல்றதுக்காக வச்சிருக்கிறார். இன்னைக்கு நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? கடைசி காலத்தில் ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். யார் தெரியுமா? பெரிய அறிவாளிகளே அல்ல, எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லக்கூடிய அறிவாளிகளே அல்ல, எனக்கு எல்லா திறமைகளும் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு திறமையானவர்களே அல்ல. யாருக்கு என்ன தெரியுமா? அன்புள்ள மக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்ட தேவன், உனக்காக நான் மறித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் என் அன்பை கொடுத்தேனே, நீ என் அன்பை காண்பிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றாய். டிசைர் ஆஃப் ஏஜஸ் புஸ்தகம் 641 பக்கம், யுகங்களின் வாழ்ந்த என்ற புஸ்தகம். Love to man is the earthward manifestation of the love of God. கர்நாடக ஒரு கொட்டேஷன் சொன்னார், ஏழைகளின் அனாதர் சொன்னார் நினைக்கிறேன், ஏழைகளின் சிறைப்பில் ஏழைகளை காண்கின்றோம். இதெல்லாம் வந்து எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் எலன் ஒயிட் அம்மையார் சகோதரி மூலமாக சொல்லியிருக்காங்க, the love to man. எந்த ஒரு மற்ற மனிதனை, எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை, என்னை நேசிக்கிறவர்கள் அல்ல, என்னை பார்த்து தோத்திரம் போடுறவர்கள் அல்ல, இன்னொரு சக மனிதனை, முன்பின் அறியாத ஒரு மனிதனை நான் நேசிக்க கற்றுக்கொள்கிறேனோ, அதுதான் the earthward manifestation of the love of God. அதுதான் ஆண்டவர் எனக்கு காண்பித்த அன்பை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்க கடமைப்பட்டவர் வேண்டியவனாக இருக்கின்றேன். ஒரு கேள்வி கேட்டு முடிக்க போறேன். நம்முடைய அன்பு எந்த வகையை சார்ந்திருக்கிறது? அது உலக அன்பா, தேவ அன்பா? உலக பிரகாரமான அன்பு நிறைவு பெறாத ஒரு அன்பு, பகைமையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அன்பு. ஏனென்றால் ஒருவர் எழுதுகின்றார், அன்பு இல்லாத கிறிஸ்தவம், யாராவது கம்ப்ளீட் பண்ண முடியுமா? அன்பு இல்லாத கிறிஸ்தவம் உண்மை இல்லாத கிறிஸ்தவம். அன்பு இல்லாத கிறிஸ்தவம் உண்மை இல்லாத கிறிஸ்தவம். இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து, ஒரு அபாயம். இன்னைக்கு சபைகள் மாடர்னைசேஷன் ஆகி கொண்டிருக்கிறது எல்லா இடத்துலையும். ஆனா என்ன ஆகுது தெரியுமா? சத்தியம் டைல்யூட் ஆகி கொண்டிருக்கிறது. தமிழ்ல சொன்ன என்ன வரும் டைல்யூட்ங்கிறதுக்கு? அந்த கன்சிஸ்டன்சி குறைஞ்சு போச்சு, திக்னஸ் குறைஞ்சு போச்சு. பால்ல தண்ணி ஊத்துற மாதிரி தண்ணி பாலா மாறி போச்சு. திடகாத்திரமான காரியம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், சபை வளர்ச்சி முக்கியம் அல்ல, சபையில் பரிசுத்தம் முக்கியம் என்று எதிர்பார்க்கின்றார். இது எவ்வளவு நாளோ தெரியாது, இந்த எவ்வளவு நாளோ இனி காலம் செல்லாது. வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். நேரம் இருக்கும்போது எபேசியர் 5வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. வாசி பார்த்துக்கோங்க. பின்மாறி மழை இல்லாமல் உரத்த சத்தம் வெளிப்பட போவதில்லை.
இன்றைக்கு பின்மாரிக்காக நம்முடைய சபை காத்து கொண்டிருக்கிறதா? நேரம் ஆயிடுச்சு, நான் உள்ள லைட்டை டச் பண்ணிட்டு போறேன். இன்றைக்கு முத்துவதை குறித்து நாம் எத்தனை பேருக்கு மனப்பாடமா தெரியும் சொல்லி தெரியல. இது வெளிப்பட்ட விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். முதலாம் தூது என்னது? அதுக்கு ஒரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா அதுதான் சத்தியம். எவர்லாஸ்டிங் காஸ்பல், சத்தியம். இரண்டாவது, மகா பாபிலோன் விழுந்தது. அதான் உலகத்தின் பிசாசின் காரியங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன. மூன்றாவது ஒரு எச்சரிப்பின் செய்தி என்னது? மிருகத்தின் முத்திரை. இன்றைக்கு அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை அடுத்து ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கின்றார் 18ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல, நீ அவளை விட்டு வெளியே வா. 76ஆம் ஆண்டிலே இந்த ஒரு வசனம் எனக்கு கிடைக்கப்பெற்ற. இப்பதான் யோசிச்சு பாக்குறேன், யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்தாரு, எங்க வீட்டுல உட்கார்ந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இந்த வசனத்தை வச்சுதான் எங்க பேசிட்டு போறாரு. அவளை விட்டு வெளிவா. எனக்கு என்ன கோபம் தெரியுமா? சிஎஸ்ஐ சபையை விட்டு இவர் எப்படி வெளியவான்னு சொல்ல முடியும்? ஆத்திரத்தோடு இருந்தேன். இவரை உள்ளே புல்பிட்ல ஏற்கனவே தப்புன்னு சொன்னேன். இன்னைக்கு அதே சத்தியத்தை என்னை சொல்லும்படியாக தேவன் வைத்திருக்கின்றார். அப்போ ஒரு நாள் இந்த காரியங்களை சொல்லி முடிக்கிற வேகமாக. தனிப்பட்ட மனம் திரும்புதல் மிக மிக அவசியமாக இருக்கிறது. நாட் கார்ப்பரேட் ரிவைவல். எல்லாரும் கூடி சேர்ந்து இல்லை, நான் மனம் திரும்புதல் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நடத்துவேன் என்று சொன்னால் என்னிடத்தில் தேவ அன்பு இல்லை. என்னிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று சொன்னால் நான் பின்மாறி மலையை பெற்றுக்கொள்ள முடியாது. பின்மாறி மலையை நான் பெற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யம் எனக்கு இல்லை. ரொம்ப சுருக்கம். அதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நம்முடைய வாழ்க்கையில பர்சனல் கன்விக்ஷன், மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஜெப வாழ்க்கை. நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? ஜெபம் இல்லைன்னு சொன்னா சக்தி இல்லை, பலனே இல்லை. ஜெபம் இல்லைன்னு சொன்னா பரிசுத்தம் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஜெபிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நாம் ஆண்டவரை நெருங்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதுக்கு அநேக கொட்டேஷன்களை சொல்லலாம், சொல்லல. இன்னைக்கு நம்முடைய சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்கிறோமா? வேதனையான காரணம், நம்முடைய சத்தியம் அதிகமாக இன்னும் நாம் அறிந்து கொள்ளவில்லை. தெரிஞ்சாதான் அது நிற்கிறதுக்கு. தெரியவே இல்லைன்னு எங்க போய் நிற்க முடியும்? இன்றைக்கு அந்த சத்தியத்தை பூர்ணமாக நான் படித்துக் கொள்வதற்கு வாஞ்சியோடு காத்திருக்கிறேன். ஒருத்தர் வந்து என்ன சொன்னாங்க, சார் இந்த சத்தியத்திலே நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இன்னும் அதிகமாக நான் படிக்க வேண்டும். அந்த வாஞ்சி நம்மிடத்தில் காணப்படுகிறதா? உங்களுடைய வார்த்தையே சத்தியம், வேற ஒன்று. ஆண்டவருடைய வார்த்தைகளே நாம் எப்படி இருக்கிறோம்? நான்காவது, உலகத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தெரியாமல் பிரிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். ஐந்தாவது காரியம், கிறிஸ்துவின் குணத்தை நாம் பிரதிபலிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஒரு முறை நம்முடைய அட்வென்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். ரொம்ப வீசிங்ல கஷ்டப்படுறேன். நான் சொல்றது 1984 வருஷம், 83 வருஷம் வேலைக்கு வந்து புதுசு. ரொம்ப கஷ்டம். அந்த டாக்டரை பார்க்கறதுக்கா உட்கார்ந்துருக்கிறேன். டாக்டர் சுப்பிரமணியன் ஒருத்தர் நம்ம இதில் ஒர்க் பண்ணார், பிரைசர் கவுண்டர். காத்திருந்தேன். ஒரு பேஷண்ட் கூட கிடையாது, நான் தான் இருக்கிறேன். அவரு அப்பதான் ஜேடி மோசஸ், அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டரா வர்றாரு. அவரை பார்ப்பதற்கு ரொம்ப நேரம் செலவழித்துட்டாரு. எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் சரி டாக்டர் பார்க்கணும்னு இறங்கி ரோட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பின்னாலே ஆள் அனுப்பினார். நான் யாருன்னு அவருக்கு தெரியும். ஜலகலி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறேன், அந்த ஸ்கூல் ட்ரெஷரர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டார். உடனே அங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க, சார் சார் டாக்டர் கூப்பிட்டாங்க சார், வந்து பார்த்துட்டு சார். நான் வேண்டாம், எதுக்கு? அப்போ வாலிபம் முறுக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி. உடனே போனேன். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு. நான் ஒன்றும் பேசல, தலை குனிந்து அமர்ந்து கொண்டிருந்தேன். வெட்கம் இப்படி கோச்சு போயிட்டேன். அதை கேட்டு ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? கிறிஸ்து உங்களிடத்தில் இருந்திருந்தால், உங்க இடத்துல கிறிஸ்து இருந்திருந்தாருன்னா இப்படி நடந்து போயிருப்பாரான்னு கேட்டார். இன்னைக்கு மறக்கல. நான்
மறக்கிறது. நான் சொன்னேன், ஐம் சாரி, எனக்கு டீசிங் அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது, தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஆகினால் தான் நான் சென்றேன். ஆனாலும் அவர் ஒரு இந்து பிராமணன், ஆனால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், மீதமான திருசபையில் மீதமான மகனாக இருக்கக்கூடியவன் என்று பெயர் எடுத்தவன். ஆனால் நான் நினைச்சீங்க போட்டு போயிட்டேன். இன்னைக்கு நானும் நீங்களும் கேட்க வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவருக்கு ஜெபிக்க வேண்டிய காரியம், கர்த்தாவே என்னை மாற்றும். நான் டெய்லி தான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரை இன்னும் என்னை மாற்றும், நான் மாற்றப்பட வேண்டும், சிலுவையில் இன்னும் என்னை அடிக்கப்பட வேண்டும், என்னிடத்தில் எந்த விதமான வேற்றுமையான எண்ணங்களும் கற்பனைகளும் இல்லாதபடிக்கு நீர் என்னை சிலுவையிலே அடியும். இன்றைக்கு அது இருக்குதான். இரண்டாவது ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரை என்னை தயாராக்கும், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட்டு. ஆண்டவரே, நான் வாரம் சர்ச்சுக்கு போறேன், வாரம் உட்கார்ந்து செய்தி கேட்கிறேன், நான் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறேன், உமது மீதமானவர்களில் ஒருவராக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ரெமனன்ட் ஆஃப் ரெமனன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த 20 பேர்ல ஒருத்தர் சொல்றீங்களே ஆண்டவரே, அந்த ஒரு ஆளா நான் இருக்கணும்னு விரும்புகிறேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கிறதா? ஆமோஸ் 4:12 மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். இன்றைக்கு ஒருவேளை நாம் இந்த சபையில் அங்கத்தினர்களாக இருக்கலாம், ஆனால் பரலோகத்திற்கு நாம் அங்கத்தினர்களாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு சபை புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இருக்கலாம், பரலோகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறா என்ற கேள்விகளோடு தேவன் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். நீ என்னை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றாயா? அப்படி என்றால் தேவனிடத்தில் சொல்வோம், ஆமாப்பா, எங்களை நாங்கள் வெறுத்து உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.